ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் பெண் நோயாளிக்கு குளுக்கோஸ் ஏற்றிய நிகழ்வு சக நோயாளிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனையில் நடந்தது என்ன? நீங்கள் என்னவா இருக்கீங்க? நீங்கள் என்னவா இருக்கீங்க? இல்லை சார், நீங்கள் இன்ஜெக்ஷன் எல்லாம் போகிறீங்களா? என்னவா இருக்கீங்க? என்ன பண்ணீங்க இப்போ? என்ன பண்ணீங்க இப்போ? குளுக்கோஸ் போட்டிங்களா? நீங்கள் என்னவா இருக்கீங்க? தூய்மை பணியாளர்கள் நோயாளிகளுக்கு ஊசி போடுவது, செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிப்பது, கர்ப்பிணி பெண்களுக்கு செவிலியர் பிரசவம் பார்ப்பது, இதுபோன்ற சம்பவங்களை எல்லாம் எங்கோ கேள்விப்பட்டது போல் உள்ளது என நினைத்து பார்த்தால் அது அரசு மருத்துவமனையில் அரங்கேறும் அவலங்கள் என சட்டென்று நினைவுக்கு வரும். இதுபோன்று அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் அரசு மருத்துவமனை தற்போது மற்றொரு சம்பவத்தில் சிக்கியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில்தான் அந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. அரசு மருத்துவருக்கு காக்கி சட்டை, காக்கி பேண்ட் யூனிஃபார்ம் எப்போது கொடுத்தார்கள் என்ற குழப்பம்தான் அந்த காட்சியை பார்த்ததும் நோயாளிகளுக்கு ஏற்பட்டது. பெண் நோயாளி ஒருவருக்கு தூய்மை பணியாளர் கோதண்டம் என்பவர் குளுக்கோஸ் ஏற்றியதை பார்த்த சமூக ஆர்வலருக்கு உடலில் இருந்த குளுக்கோஸ் மொத்தமும் இறங்கிவிட்டது. இதை சொன்னால் நம்ப மாட்டார்கள் என நினைத்த அவர் அந்த காட்சியை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார். குளுக்கோஸ் ஏற்றிக் கொண்டிருந்த கோதண்டம் தன்னை ஒருவர் செல்போனில் படம் பிடிப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். நீங்கள் ஊசி போடலாமா என கேள்வி எழுப்பியவரிடம் நான் குளுக்கோஸ் தான் ஏற்றினேன் என ஆவேசமாக கூறியுள்ளார் கோதண்டம். நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க என்னவா இருக்கீங்க? இல்லை சார், நீங்கள் இன்ஜெக்ஷன் எல்லாம் போகிறீங்களா? என்னவா இருக்கீங்க? என்ன பண்ணீங்க இப்போ? என்ன பண்ணீங்க இப்போ? குளுக்கோஸ் போட்டிங்களா? நீங்கள் என்னவா இருக்கீங்க? இந்த சம்பவங்கள் அனைத்தும் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் முன்னிலையில் நடந்ததுதான் அவலத்தின் உச்சம். இதை பார்க்கும் சக நோயாளிகளுக்கு சிகிச்சை முடிந்து இன்று வீடு போய் சேருவோமா என்ற சந்தேகமே எழுந்துவிட்டது. செவிலியர்களே குளுக்கோஸ் ஏற்ற கையில் நரம்பு கிடைக்கவில்லையே என்றால் குழம்பி போவார்கள். ஆனால் சர்வ சாதாரணமாக தூய்மை பணியாளர் ஒருவர் நரம்பில் ஊசியை ஏற்றி குளுக்கோஸ் பாட்டிலை தொங்கவிட்ட காட்சி நோயாளிகளின் அடிபகிற்று சற்று புளியை கரைத்தது போல்தான் இருந்துள்ளது. ஓர் உயர் அதிகாரிக்கோ அரசியல் பிரமுகருக்கோ இது போன்ற ஒரு சிகிச்சையை அளிக்க அரசு மருத்துவர்கள் முன் வருவார்களா என்பதே சக நோயாளிகளின் கேள்வியாக உள்ளது. அரசு மருத்துவமனையை நம்பி வரும் ஏழை நோயாளிகளுக்கு இப்படி அலட்சியமாக சிகிச்சை அளிக்கிறார்களே என்று மனம் நொந்து கொண்டனர் அவர்கள். இதுபோன்ற சம்பவங்களை சுகாதாரத்துறையினர் விழிப்புடன் இருந்து தடுத்து நிறுத்த வேண்டுமென பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.